பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரி வி சோமசுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக இலக்கிய செயலாளர் சகோதரர் முனைவர் SS வைகைச்செல்வன் அவர்களே, குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு மதனந்தபுரம் முன்னாள் MLA சகோதரர் K பழனி ex-MLA அவர்களே, முன்னாள் MP ஆனந்த் திரு காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA திரு வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு போந்தூர் S செந்தில்ராஜன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி ரேவதர்ஷாயினி சுந்தரராஜன் அவர்களே, திரு பி சிவகுமார் அவர்களே, திரு NT சுந்தர் அவர்களே, திரு N இம்தியாஸ் அவர்களே, திரு சதீஷ் சங்கர் அவர்களே, திரு எறையூர் EP முனிசாமி அவர்களே, திரு சிங்கல்பாடி டி ராமச்சந்திரன் அவர்களே, திரு ரா அலெக்சாண்டர் அவர்களே, திரு பிரேம்சேகர் அவர்களே, திரு A மோகன் அவர்களே, திரு O ராஜமாணிக்கம் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு U ஜெகதீசன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு மலையூர் வி புருஷோத்மன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட தலைவர் திரு பரணிமாரி அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட தலைவர் திரு M பழனி அவர்களே, மற்றும் வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மாணவ மகளிர் சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு இந்த ஸ்ரீபெரும்பூர் நகரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி பயண கூட்டத்தில் இன்றைக்கு இந்த தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த மக்களுடைய ஆரவாரம், மக்கள் எல்லாமே சாட்சி. விளையும் பெயரும் மொழியிலேயே தெரியும் சொல்லுவாங்க. அப்படி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சிய சான்று. இன்றைக்கு இந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி, இன்றைக்கு தொழிற்சாலை நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. ஆக இரண்டு தொழிலும் முக்கியமானது. தொழில் வளம் சிறந்திருந்தால் தான் பொருளாதாரம் மேம்பாடு அடையும், அதோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல விவசாயம் செழித்து வளர்ந்தால் உணவு பிரச்சனை இருக்காது, விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஆக இரண்டு பிரதான தொழில் இருக்கின்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அம்மா அவர்கள் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அண்ணா திமுக ஆட்சியில அம்மா போட்டாங்க. அதனால பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசு 2019 ஆண்டு ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு சுமார் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலம் இவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பொதுக்கூட்டத்தில் பேசியாச்சு, பத்திரிகையின் வாயிலாக கேட்டாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எவ்வளவு தொழில் முதலீட்டை ஏற்றீங்க அப்படின்னு வெள்ளை ஏறி கேட்டால் இது வரைக்கும் இல்லை. இன்றைக்கு பத்திரிகையில் தொழில்துறை மந்திரி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கார். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அது தொழில் வந்ததாக கருத முடியாது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு முதற்கட்ட பணி நிலம் எடுக்கணும், அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிலம் வேணும், பிறகு அது தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் பெருக்க வேண்டும்.
இதையெல்லாம் முதற்கட்ட பணி. இதுக்கே ஒரு 2-3 ஆண்டு ஆயிரும். அதுக்கு பிறகுதான் தொழிற்சாலைகள் கட்டடம் கட்டி அந்த தொழில் துவங்க முடியும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்ததாக ஒரு செய்தி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் வெள்ளை அறிக்கை விடுங்கள். எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கத்தீர்கள், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டதனுடைய நிலை என்ன? மக்கள் ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. அத்தனையும் பொய். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைப்பதா சொல்றாங்க. தொழிற்சாலை முடிந்தால்தான் வேலை கொடுக்க முடியும். ஆனால் மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு போனார். எதற்கு? தொழில் முதலீட்டு இருப்பதற்காக போனன்னு சொன்னார். ஸ்பெயின் நாட்டிற்கு போனார் நான் கருதுறேன். அங்க 18 நாட்கள் ஸ்பெயின் நாட்டில் இருந்தார். அப்பொழுது எவ்வளவு முதலீட்டை நீங்க ஈர்த்தீங்க? வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டினார். சைக்கிள் ஓட்டினார்ல, தொலைக்காட்சியில் பார்த்தோம்ல. இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க தொழில் முதலீட்டு இருப்பதாக சொல்லிட்டு அரசாங்க பணத்தில் போய் அங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்காக நீங்க வெளிநாடு போனீங்க. என்ன அநியாயம் இந்த நாட்டில்! நினைச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சர் எவ்வளவு நாட்டு மக்களுடைய பிரச்சனை இருக்குது. அங்க வெளிநாட்டுக்கு போனவருக்கு தொழில் முதலீட்டாளர்கள் அழைச்சு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தொழில் முதலீட்டை ஈர்த்து வந்தா திறமையான முதலமைச்சர். அதை விட்டு அதற்கு மாறாக 18 நாட்கள் நல்ல ஓய்வு எடுத்துட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். மற்றொன்று, வெளிநாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்களை அங்கே அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எவ்வளவு நாடகம் அரங்கேறியிருக்காங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை ஈர்க்கவில்லை, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைத்த தகவல் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக அண்ணா திமுக அரசாங்கம் பாடுபட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி உயரல, விலைவாசி கட்டுப்பாடுகள் வச்சிருந்தோம். அரிசி விலை உயரல, பருப்பு விலை உயரல, எண்ணெய் விலை உயரல. மக்கள் வாங்கும் சக்தி உள்ள மக்களாக அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்கப்பட்டது. இன்றைய தினம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, விலை உயர்ந்து போச்சு, மக்கள் துன்பப்படுகிறார்கள். அதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு மின் கட்டணம் இன்னைக்கு 52% உயர்த்தி ஆண்டுக்கு 5% உயர்த்தப்படும் சொல்லி 67% இந்த 3 ஆண்டுகளை விலை உயர்த்தி இருக்கிறாங்க. மின் கட்டணத்தில் மட்டும் கடைக்கு பீக்க வரல மின் கட்டணம், தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டண உயர்வு, நிலை கட்டணம் வேற உயர்வு. இப்படி மின் கட்டண உயர்வால் நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் வேறொரு மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதே போல வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கிற 1000 ரூபாய் வரினா இப்ப திமுக ஆட்சியில் 2000 வரி போட்டுக்கிறாங்க. 100% உயர்த்தப்பட்டு விட்டது. நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எல்லாம். ஆக இது நகராட்சி பகுதி. இந்த நகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு, கடை வரி 150% உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதோட குடிநீர் வரி உயர்வு. அதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். குப்பைக்கு வரி போட்டாங்க. இன்றைக்கு மதுரையில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுரையில் இந்த வரி வசூல்ல சுமார் 200 கோடி ஊழல் செய்தாக பத்திரிகையில் செய்தி. அதனால அங்க இருக்கிற அதிகாரிகள் பல பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. தம்பி அந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்கும்பா, இந்த பிஜேபி கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க, மேல தொலைக்காட்சி. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிந்திச்சு பாருங்க, 200 கோடி வரியில மட்டும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல மேயர், அந்த மேயருடைய கணவரை இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. பல மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இருக்கிற திமுக அரசாங்கம், திமுக அரசாங்கத்தில் திமுக அரசாங்கமே விசாரிக்கப்பட்டு திமுக அரசாங்கத்தில் அங்க இருக்கின்ற அந்த மாநகராட்சியில் இருக்கிற ஊழியர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஊழல் நடந்திருக்குல்ல,
நடந்தது உண்மைதானே? அது மட்டும் இல்ல, எதுக்கோ திருடுறாங்க. இப்போ உடம்புல இருக்கிற பார்ட்டியும் திருட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு பொருள் தான் திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, உடம்பை திருடுவாங்க. இப்ப உடல் இருக்கிற உறுப்பு திருட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கட்சியில். திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் வறுமையின் காரணமாக சில பேர் அவர்களை பிடித்து அவர்களுடைய கிட்னியை முறைகேடா எடுத்ததாக பத்திரிகை செய்தி. அதோட அது விசாரிக்கப்படுகிறது திமுக அரசாங்கம். அதில் முறைகேடு நடந்ததாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் போய் விசாரித்து முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் செய்தி வந்துடுது. பிறகு அந்த முறைகேடு நடந்த காரணத்தினால அந்த மருத்துவமனையினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அங்க முறைகேடு நடந்தது உண்மைதானே? சட்டப்படி கைது பண்ணணும்ல. ஆனா திமுக எம்எல்ஏ என்ற காரணத்தினால, அவர்களுடைய மருத்துவமனை என்ற காரணத்தினால இதுவரைக்கும் கைது பண்ணல. இன்றைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டது. நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தை பல்வேறு கேள்விகளை கேட்டு திணறடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த ஆட்சியில் நாட்டு மக்களுடைய உறுப்புகளையும் திருடுகின்ற ஒரு அரசாங்கம் மாறிட்டது, வேதனை அளிக்கின்றது. இனியாவது இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட முறைகேட்டில் ஈடுபட்டு மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். நடவடிக்கை எடுக்கணும்ல. அதே போல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செஞ்சோம். கொரோனா காலத்தில் நிறைய உதவிகளை செஞ்சோம். அந்த தொழிலாளருக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம். அதே போல விவசாயிகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்ச அரசு அண்ணா திமுக அரசு. அவர்கள் வாங்கிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். குடிமராமத்து திட்டம் இந்த தொகுதியில் தான் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாவட்டத்தில் மணிமங்கலம் ஏரி, அந்த ஏரியில் தான் நானே நேரடியாக வந்து குடிமராமத்து திட்டத்தை துவக்கி வச்சோம். இந்த மாவட்டம் ராசியான மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அதனால இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் மணிமங்கலம் ஏரிய குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட பகுதி இந்த பகுதி. இங்கே தொடங்கப்பட்டு இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருந்த அதில் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டுகின்ற மகிழ்ச்சியான செய்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் கீழ் ஏரி குளம் குட்டை 26,000 இருக்குது. அனைத்தும் அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்டது. இதனால் பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, மலைவாழ் மக்களுடைய பிள்ளைகள் இவர்களெல்லாம் உயர்கல்வி படிக்க என்பதற்காக அம்மாவுடைய அரசு 10 ஆண்டுல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 67 கலை மற்றும் குறைந்த கட்டணம். அரசாங்க கல்லூரியில் குறைந்த கட்டணம் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு. 21 பாலிடெக்னிக், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், பிடெக், அதே மாதிரி ஐடி கல்லூரி. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனையை தமிழகத்தில் படைச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்தியாவிலேயே கிடையாது, தமிழ்நாட்டிலேயும் கிடையாது. அதிமுக ஆட்சி 10 ஆண்டுல அம்மா இருக்கின்ற போது 6, அம்மாவுடைய அரசு 11, ஆக மொத்தம் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஒரு சாதனை படைத்த அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து 51 மாசம் ஆகி போச்சு. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாட முடியல. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர திராணி தெம்புல அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்.
அதனால எந்த திட்டமும் தமிழகத்துக்கு வரல. இன்னும் சொல்ல போனா இங்கே சென்னை மாநகரத்தில் ஒரே திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்காக இந்தியாவில் அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 63,000 கோடி ஒரு திட்டம். இப்படி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஒரு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் மத்திய அரசு அனுமதி கிடைத்ததே கிடையாது. அதையும் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு, சென்னை மாநகர மக்கள், இதை சென்னை ஒட்டி இருக்கின்ற பகுதியாக இதை குறிப்பிடுகின்றேன், சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக உருவாக்குவதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு இன்றைய தினம் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதனை மேல் சாதனை படித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, அது மட்டுமல்ல பல்வேறு போதைப் பொருட்கள் தமிழகத்திலே இன்றைக்கு தாராளமாக கிடைச்சிட்டு இருக்குது. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரே ஆண்டு, அப்பொழுதே நான் தெரிவித்தேன், ஒரே ஆண்டில் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது, அதை கட்டுப்படுத்துங்கள், இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கிறாங்க என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டாச்சு, தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்த. ஆனா இந்த விடியா திமுக அரசு அதை பற்றி சரியா நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் போதை நிறைந்த, போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா உருவாகிட்டது. சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை வளர்த்துறோம், எதுக்காக? அவர்கள் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம மட்டும் சொல்லல, இன்றைக்கு திரு ஸ்டாலினே ஒத்துக்கொண்டார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சியிலே பேசுறார். எல்லா செய்தியும் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா காலம் கடந்து மாணவரும், இளைஞரும், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி அவர் சீரழிந்த பிறகு இந்த கருத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? நாங்க ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் என்று முன்னெச்சரிக்கை அந்த அரசுக்கு நாங்கள் எவ்வளவோ முறை எடுத்து சொல்லியும் இந்த அரசு சரியா நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இன்றைக்கு தமிழகம் போதை பொருள் நிறைந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி தமிழகம் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பாடுபடும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த ஆட்சியில் ஒன்னே ஒன்று சரியா நடக்குது, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். ஒன்னே ஒன்று, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இது மட்டும் சரியா நடக்கிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. திமுக ஆட்சியுடைய சாதனைனா ஊழல் செய்வதிலே சாதனை. இன்னைக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திமுக ஆட்சி கொடுக்கலாம், ஊழல் செய்திருக்காக கொடுக்கலாம். எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முன்னாள் அமைச்சராயிட்டார். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 6000 மதுக்கடைகள் இருக்குது. இந்த 6000 மதுக்கடையும் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. அதில் பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் அந்த மதுக்கடையில் அந்த மது பாட்டில் கிடைக்கும். அது யார் மந்திரின்னு தெரியுமில்ல? 10 ரூபா மந்திரி. அழகா சொல்றீங்க. யாரு? செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருந்தார், முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே மேலிடத்துக்கு போகும்னு சொல்லி இந்த 6000 மதுக்கடைகளையும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 4 ஆண்டுல இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மதுக்கடையில் வாங்கினதுல மட்டும் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்தோம். காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுத்தோம் நம்முடைய மாணவர்களுக்கு. தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டு காலத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம். ஒரு லேப்டாப்
12,000 ரூபா. லேப்டாப் 12,000 ரூபா. இதுல இந்த திட்டத்தின் மூலமாக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாணவருக்காக கொடுக்கப்பட்ட திட்டத்தை விடியா திமுக அரசு ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த லேப்டாப் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வதற்கு வழங்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் 26,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு பவுன், அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டமும் தொடரும். மீண்டும் அந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் அந்த மணமக்களுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை, மணமனுக்கு பட்டு வேஷ்டி அதுவும் கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளியும் போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். தீபாவளி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தினருக்கும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு ஒவ்வொருவரிடம் வழங்கப்பட்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டம் முழுமையாக செயல்படவில்லை. சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல, வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. இதுல பெரிய ஊழல். நான் இதை பற்றி பேசுனதையும் இந்த துறையுடைய அமைச்சர் பேர் காந்தி, எவ்வளவு பேரை வச்சிருக்காங்க. காந்தி வச்சுக்கிட்டு இந்த கைத்தறி நெசவாளர்களை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதுல ஏழைகளுக்கு வேஷ்டி சேலை கொடுப்பதில் கூட ஊழல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வேஷ்டி சேலை வழங்குவதிலே முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேடு விசாரிக்கப்படும், தவறு இருந்தால் உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாங்க? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை ஒரு கிலோ கொடுப்பதாக சொன்னாங்களா? கொடுக்கப்பட்டதா? அத்தனையும் பொய் தானே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? இன்றைய துணை முதலமைச்சர் தெரிவித்தது நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டிருக்காரா? அத்தனையும் பொய் தானே. பொய் பேச தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த பொய் பேசி ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு சரியான சமட்டி அடி கொடுக்கணும். அதோட ஏழைகளுக்கும், ஏழை விவசாய தொழிலாளி, ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவளுக்கு வீடு இல்லாமல் இருந்தாலும் சரி, வீட்டு மனையில் இருந்து அவளுக்கு வீடு இல்லாமல் இருந்தா அப்படிப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அற்புதமான பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட திரு ஸ்டாலின் அப்பப்போ ஒரு பேரை வச்சு ஒரு திட்டத்தை அறிவிப்பார். ஒவ்வொரு பேர் வைப்பார், ஒரு திட்டத்தை அறிவிப்பார். போட்டோ ஷூட் போட்டு அப்படியே பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். அதோட முடிஞ்சு போயிடும். வேற எந்த திட்டத்தும் அவரால் கொண்டு நிறைவேற்றி சரித்திரமே கிடையாது. 52 அறிவிப்பு கொடுத்தார். அந்த 52க்கு குழு போட்டார். அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு, ஒரு குழு போடுவார், அந்த திட்டம் அதோட கைவிட்டுருவார். அப்படி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடித்து அவரை வெளியிட்டு இதில் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக 4 ஆண்டுகளை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர். 4 வருஷமா கண்டுபிடிச்சு இப்போ தான் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக தெரிவிச்சிருக்கார். இந்த 46 பிரச்சனையும் மக்கள்கிட்ட நேராக போய் விசாரிச்சு அவர்கிட்ட மனு வாங்கி அவரோட பிரச்சனை தீர்ப்பாராம். தீர்க்க முடியுமா? என்ன 8 மாசம் இருக்குது. இந்த 8 மாசத்துல எப்படி இந்த பிரச்சனை தீர்க்க முடியும்? ஆக இந்த பிரச்சனை இருப்பது கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு இருக்கிற முதலமைச்சருக்கு.
ஆக இந்த முதலமைச்சர் இந்த நாட்டை எப்படி ஆண்டார் என்பதுக்கு இதுவே சான்று. 4 வருஷமா பிரச்சனை இருக்குதுன்னு முதலமைச்சரா ஒத்துக்கிட்டார். ஆக பிரச்சனை தீர்ப்பதற்கு தானே அரசாங்கம். அப்படி பிரச்சனை தீர்க்க முடியும்னா அந்த அரசாங்கம் எதற்கு? ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக தந்திரமாக இந்த விளம்பரத்தாளை அடித்து மக்கள்கிட்ட கொடுத்து அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் அரசு இந்த ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்று என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது, 25, 26, இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. 5 ஆண்டு நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. திமுகவுடைய சாதனை, திமுக அரசுடைய சாதனை, கடன் வாங்குறதுல சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். முதல்ல காங்கிரஸ், அப்புறம் திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, திமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் 73 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுல நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் இன்றைக்கு வாங்கியிருக்கிறாங்க. நம்மளை எல்லாம் கடனாக்குனது தான், கடனாளிக்கிறது தான் திமுக சாதனை. இதெல்லாம் நாம தான் கட்டணும். இதெல்லாம் யாரு கட்ட போறா? வரி மேல் வரி போட்டு நம்மிடம் அந்த பணத்தை வசூல் பண்ணி தாங்க கடன் அடைக்க முடியும். வேற எப்படி இந்த கடன் அடைக்கிறது? நீங்க 2 வீலர் வாங்குறீங்க, ஒரு உதாரணத்துக்கு 2 வீலர்ல வாங்கின டியூ போட்டு வாங்குறீங்க. 1 மாசம் வைப்பாங்க, 2 மாசம் வைப்பாங்க, 3 மாசம் டியூ கட்டல, 4வது மாசம் வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டு லோன் வாங்குவீங்க, வீட்டு மேல ஹவுசிங் போர்டில் வாங்குவீங்க, இல்லை தனியார்ட்ட கடன் வாங்குவீங்க. அப்போ டியூ கட்டணும் மாதம் மாதம். ஒரு 3 மாதம் விட்டு வைப்பாங்க, 4வது மாதம் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் அரசாங்கமும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த திமுக ஆட்சி இருந்தால் இன்னும் மேலும் கடன் வாங்கி நம்முடைய சொத்தெல்லாம் பறி போகின்ற அளவிற்கு வரி போட்டுருவாங்க என்பதை மட்டும் நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். சாதாரண வரி இல்லைங்க, 5,38,000 கோடி சாதாரண நினைச்சுக்காதீங்க. 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த பிறகு வெறும் 5,18,000 கோடி, வெறும் 5 வருஷத்துல 5,38,000 கோடினா எந்த அளவுக்கு கடன் வாங்கி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இத்தனைக்கும் திறமையற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியல. சரி, கடன் வாங்கினீங்க, அதுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எதுவுமே இல்லை. வருமானம் அதிகரிச்சுடுது. 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட 2024-25 திமுக ஆட்சியில் 1,38,000 கோடி கூடுதலாக வருமானம் வருது. அப்படி அதிகமாக வருமானம் வந்தோம், இப்படி கடன் வாங்குறீங்க, இதுதான் சந்தேகமா இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு 542 கோடியில் 386 கிலோமீட்டர் சாலைகள் நாங்கள் அகலப்படுத்திருக்கிறோம். சுமார் 34 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு 133 ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. 23 கோடி மதிப்பீட்டில் செம்பரமாக்கம் உபரி நீர் வெளியேற்றும் பகுதியில் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை மேம்பாலம் அமைக்கப்பட்டு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்குது. குன்றத்தூரில் புதிய தாலுகா உருவாக்கப்பட்டது. திருப்பரம்பூரில் புது வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட்டது. 7 கோடி மதிப்பீட்டில் திருப்பரம்பூரில் நீதிமன்ற கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. கோடம்பாக்கம் திருப்பரம்பூர் சாலை அமைக்கப்பட்டது. வண்டலூர் முதல் வாலாஜாபாத் வரை 6 வழிச்சாலை உருவாக்கப்பட்டது. சுங்குவாச்சத்திரம் முதல் வாலாஜாபாத் வரை 4 வழிச்சாலை உருவாக்கப்பட்டது. அதே போல 11 கால்நடை மருந்துகள் இந்த பகுதியில் நாங்கள் திறந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்மா ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் அமைக்கப்பட்டு அங்கே ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோயப்பட்டால் அந்த அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெறலாம். அதையும் மூடிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 அம்மா மினி கிளினிக்கு ரத்து பண்ணிருக்க, 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். தமிழர் இந்த ஸ்ரீபெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 10 அம்மா மினி கிளினிக்
10 அம்மா மினிகள் ஏற்கனவே இயங்கிட்டு வந்தது. அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது ஸ்ரீபெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதியில் அந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான அம்மா மினி கிளினிக் 10 நாங்கள் திறந்திருந்தோம். 10 திறக்கப்பட்டது. 10ஐயும் இந்த ஆட்சியில் ரத்து பண்ணி இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. திருப்பெரும்பூர் பேருந்து நிலையத்தை புதிய பேருந்து நிலையமாக அமைக்க வச்சுங்க, நிறைவேற்றப்படும். சிங்கப்பெருமாள் கோயில் திருப்பெரும்பூர் சாலையை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் மேம்பாலம் அமைக்க கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதுவும் நிறைவேற்றப்படும். மாங்காடு நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்க கோரிக்கை வச்சுங்க, அதையும் நிறைவேற்றி தரப்படும். இன்னும் சில கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, அந்த கோரிக்கைகளும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது, கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தது. அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு பண்ணோம், தேர்ச்சி பெற்றுறாங்க. கல்லூரி படித்த மாணவர்கள், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.